மாவட்டத்தின் கூடுதல் ஆட்சியர் அவர்களை வருக வரவேற்கிறோம். மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை வருக வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை வருக வரவேற்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடும் தூள்கலைவாளர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் பாரத தாய். பெருமைக்குரிய தேசத்தின் குடியரசு நாளில் நாகப்பட்டினம் மாவட்ட விளையாட்டு அரங்கில் 75வது குடியரசு விழாவில் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள். For officer, 6 men other and person ready for inspection, sir. உலகத்தின் மிகப்பெரிய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த அற்புத திருநாளில் அணிவகுப்பில் இருக்கிற வீரர்களின் அணிவகுப்பை பார்வையிடுவதற்காக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்
மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களோடு சிறந்த ஈப்பிலே செல்கிறார்கள். பொருதடக்கை வாளுங்கே மணி மார்பெங்கே போர்முகத்தில் எவர் வரினும் புறம்படாத பருவயிர தோலங்கு என்று பைரவியை கேட்பாலை காண்மின் காண்மின் இயங்கி வரும் தேசம் இங்குள்ளோர் அனைவருக்கும் இருக்கிறது தேசம் இந்தியாவின் தேசம். விடும் விடும் எடும் என எடுத்ததோர் இகல் ஒளி கடல் ஒளி மிக்கவே விடு விடு விடுபறி கரிக்கூடாம் விடும் விடும் எனும் ஒளி மிகக்கவே அரியினோடு அரியினம் அடர்ப்ப போல் அரசரும் அரசரும் அடர்க்கவே என்கிற வாக்கிற்கிணங்க உலகத்தின் ஆகச் சிறந்த முப்படை வீரர்களை பெற்றிருக்கிற இந்திய தேசத்தின் பிரதிநிதிகளாய் அணிவகுத்தில் இருக்கிற வீரர்களின் அணிவகுப்பை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களோடு பார்வையிடுகிறார்கள். கருங்கல்லை அரிப்பதற்கு கரையான்கள் முயலலாமா? சிறு யானை தன்னை பற்ற சிறந்தி நூல் பின்னலாமா? நெருப்பையே எரிக்கும் ஈயா நீசரை அறுத்து போடு என எப்பகை வரினும் அப்பகை முடிக்கும் ஆற்றல் மிகுந்த இந்திய தேசத்தின் வீரர்களின் பிரதிநிதிகளாய் இவர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். பார்த்திருத்தலின் படைகெடுத்ததோ படைகெடுத்தலின் பார்த்திருத்ததோ நேர் செலுத்தவர்க்கு அறிவிப்பிடம் நெடுவி சும்பலால் இடமும் இல்லையே என்பதை மெய்ப்பிக்கிற பெருமைக்குரிய இந்திய தேசத்தின் காவலர்களின் ஆகச் சிறந்த பிரதிநிதிகளாய் இவர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். உலகத்தின் தேசங்களில் உன்னத தேசம் இந்தியா. காரணம் மிகச்சிறந்த பாதுகாப்பு அரணோடு மிகச்சிறந்த பாதுகாப்பு வீரர்களோடு பொதுமக்கள் மகிழ்ச்சியாய் சுதந்திரமாய் இந்திய தேசம் அதனை உறுதி செய்திருக்கிற இந்திய தேசத்தின் ஆற்றல் மிகுந்த முப்படை வீரர்களின் பிரதிநிதிகளாய் அணிவகுத்து நிற்கிற வீரர்களை பழி மிகுந்து இழிவுற்றாலும் மிதந்தரு கோடி இன்னல் விளைந்தமை அடித்திட்டாலும் சுதந்திர தேவி என்னை தொழுதிடல் மறக்கிலேனே என சுதந்திரம் பெற்று அதன் பிறகு குடியரசு என்கிற வரவேற்கிறோம். ஹலோ 75வது குடியரசுத் தின விழா முன்னிட்டு அப்படி மாறிங்கண்ணா அப்படியே எல்லாம் லைட்டாக மேலே இருக்கீங்க. இதெல்லாம் வராங்க லைனில் வராங்க.
புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட புறாக்களை பறக்க விடுகிறார்கள். மெல்லிய தோகை விரித்து மேதிரி எங்கும் சமாதானத்தை விதைத்திட பறக்கின்றன இந்த சமாதான புறாக்கள். தானத்தில் சிறந்தது சமாதானம். சமாதான புறாக்கள் அமைதியை இந்த உலகத்தில் தவழவிட நாகப்பட்டினம் மாவட்ட விளையாட்டு அரங்கிலிருந்து புறப்படுகின்றன. புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சருடைய பதக்கம் பெறுவதற்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திருக்கரங்களால் இந்த பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. திரு க. ஆனந்த வடிவேல் சிறப்பு உதவி ஆய்வாளர், திருக்கண்ணபுரம் காவல் நிலையம். ஸ்டாண்டு எடுக்க முடியாதா? தமிழ்ச்செல்வன் சிறப்பு உதவி ஆய்வாளர், வேதன் எம்பிஎஸ். திரு மு. அன்பழகன் சிறப்பு உதவி ஆய்வாளர், கீழ்வேலு பிஎஸ். திரு நா. சுந்தரையா தலைமை காவலர் 871 வழிவளம் பிஎஸ். திரு ஏ. தினகரன் தலைமை காவலர் 240 மாவட்ட குற்றப்பிரிவு நாகை. திரு சி. கந்தகுமார் தலைமை காவலர் 1461 கேட்டகரி பிஎஸ். திரு பா. சுரேஷ் தலைமை காவலர் 997 நாகப்பட்டினம் போக்குவரத்து பிரிவு. திருமதி மு. வில்லிரேகா பெண் தலைமை காவலர் 1247 அனைத்து மகளிர் காவல் நிலையம் நாகப்பட்டினம். திருமதி மாதசெல்வி பெண் தலைமை காவலர் 1160 வெளிப்பாளையம் பிஎஸ். திருமதி ப. சுமதி பெண் தலைமை காவலர் 947 திருக்குவளை பிஎஸ். திருமதி ரா. உமா பெண் தலைமை காவலர் 1083 கரிகாப்பட்டினம் பிஎஸ். திருமதி ரா. அமுதா பெண் தலைமை காவலர் 1043 மதுவிலக்கு அமல் பிரிவு நாகப்பட்டினம். திருமதி ச. சசிரேகா பெண் தலைமை காவலர் 627 நாகூர் பிஎஸ். திருமதி கு. ஜெயவாணி பெண் தலைமை காவலர் 1472 நாகப்பட்டினம் டவுன் பிஎஸ்.
திரு ஆ ரமேஷ் தலைமை காவலர் 127 நெடுஞ்சாலை ரோந்து பிரிவு வேளாங்கண்ணி. திரு சு ராமலிங்கம் அவர்கள் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மாவட்ட தனிப்பிரிவு திருக்கண்ணபுரம் காவல் நிலையம். திரு மு அன்பரசன் அவர்கள் தலைமை காவலர் ஏ திருக்கோவிலை காவல் நிலையம். திரு ஆ பழனி அவர்கள் தலைமை காவலர் 467 கீழ்வேலூர் காவல் நிலையம். திருமதி வள்ளி அவர்கள் பெண் தலைமை காவலர் 1370 நாகப்பட்டினம் நகர காவல் நிலையம். திருமதி மு ரீனா அவர்கள் பெண் தலைமை காவலர் 1432 கீழ்வேலூர் காவல் நிலையம். திருமதி இளவரசி அவர்கள் பெண் தலைமை காவலர் 998 தலைஞாயிறு காவல் நிலையம். திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் பெண் தலைமை காவலர் 239 சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு நாகப்பட்டினம். திரு து குப்புசாமி அவர்கள் புதுநிலை காவலர் 505 வேளாங்கண்ணி போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு வேளாங்கண்ணி. திரு சுதாகர் அவர்கள் முதல் நிலை காவலர் 268 வேதாரண்யம் காவல் நிலையம். திருமதி ஏ ஆனந்தி அவர்கள் பெண் முதல்நிலை காவலர் 331 கரிகாப்பட்டினம் காவல் நிலையம். திரு சு சந்தோஷ் அவர்கள் முதல்நிலை காவலர் 883 மதுவிலக்கு அமலாக்க பிரிவு நாகப்பட்டினம். திரு சு மாதவன் அவர்கள் முதல்நிலை காவலர் 3050 தனிப்பிரிவு வேளாங்கண்ணி காவல் நிலையம். திரு அசோக்குமார் அவர்கள் முதல்நிலை காவலர் நாம். திரு முத்துவேல் அவர்கள் காவலர் 1547 வாகன பிரிவு ஆயுதப்படை நாகப்பட்டினம். திரு பழனிவேல் ராஜன் காவலர் 298 வாகன பிரிவு ஆயுதப்படை நாகப்பட்டினம். திரு விஜய் அவர்கள் காவலர் 795 ஆயுதப்படை நாகப்பட்டினம். திரு மு பூபால் அவர்கள் முதுநிலை அறிக்கையாளர் நாகப்பட்டினம். திருமதி ஆ சரஸ்வதி அவர்கள் கண்காணிப்பாளர் மாவட்ட காவல் அலுவலகம் நாகப்பட்டினம். திரு மு ராஜா அவர்கள் உதவியாளர் மாவட்ட காவல் அலுவலகம் நாகப்பட்டினம். திரு க தியாகராஜன் அவர்கள் தலைமை காவலர் 263 தலைஞாயிறு காவல் நிலையம். திரு கன்சிராம் அவர்கள் காவலர் 3072 வேளாங்கண்ணி போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு. திரு மதன்குமார் அவர்கள் காவலர் 1291 வேளாங்கண்ணி காவல் நிலையம். திரு அருள்ராஜா அவர்கள் காவலர் 661 கீழையூர் காவல் நிலையம். திரு பிரபு அவர்கள் காவலர் 722 கரிகாப்பட்டினம் காவல் நிலையம். திரு பாலமுருகன் அவர்கள்
காவலர் 1621 வேட்டைக்காரன் இருப்பு காவல் நிலையம். திரு பொன் மணிகண்டன் அவர்கள் காவலர் 790 ஆயுதப்படை நாகப்பட்டினம். திரு செல்வகுமார் அவர்கள் காவலர் 1049 ஆயுதப்படை நாகப்பட்டினம். திரு விஜயராகவன் அவர்கள் காவலர் 236 ஆயுதப்படை நாகப்பட்டினம். HG 50 ஆர் செந்தில்குமார் நகர ஊர்காவல் படை நாகப்பட்டினம் நகரம். HG 435 பாண்டியன் அவர்கள் ஊர்காவல் படை ஊர்காவல் படை வேதாரண்யம். HG 170 பிரபானந்தன் அவர்கள் ஊர்காவல் படை நாகப்பட்டினம் ஊராகம். திருமதி உமா அவர்கள் WHG 92 ஊர்காவல் படை நாகப்பட்டினம் நகரம். திருமதி ரமாமணி அவர்கள் உதவி காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள் விருதுநேக பிரிவு நாகப்பட்டினம். அறிவிப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். column of roots of ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு அணிவகுப்பு நிகழ்ச்சியானது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய காவல் ஆய்வாளர் திரு பி விஜயரோடு பிரவீன் அவர்களுடைய சீரிய தலைமையிலே எழிலோடும் ஏற்றத்தோடும் NSS மாணவர்கள் ARC மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதை செய்ய இருக்கின்றார்கள். அந்த அணிவகுப்பு மரியாதையை மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஏற்க இருக்கின்றார்கள். அந்த வகையில் காவல் ஆய்வாளர் திருவாளர் பி விஜயரோடில் அவர்கள் பிரவீன் அவர்கள் காவல் முதலாம் அணியை காவல் உதவி ஆய்வாளர் திரு KS சிவாலன் அவர்கள் தலைமையேற்று வருகிறார். காவல் இரண்டாம் அணியை பெண் காவல் உதவி ஆய்வாளர் திருமதி K கலைவாணி அவர்கள் தலைமையேற்று வருகிறார். காவல் மூன்றாம் அணியை காவல் உதவி ஆய்வாளர் திரு K வெங்கடேசன் அவர்கள் தலைமையேற்று வருகிறார். நாகநகர ஊர்காவல் படை படை தளபதி திரு A சகாயகுமார் அவர்கள் தலைமையேற்று வருகிறார். நாகை ஊரக ஊர்காவல் படை படை தளபதி திரு L தடாஜாமணி அவர்கள் தலைமையேற்று வருகிறார். சார் ஐசி லைட்டன்
கலை மற்றும் அறிவியல் கல்லூரி டிஃபென்ஸ் ஜே மனோபாலா அவர்கள் தலைமையேற்று வருகிறார். நடராஜன் தம்பி மேல்நிலைப்பள்ளி NCC பி மித்ரா தலைமையேற்று வருகிறார். சென்னியா வித்யாலயா JRC பி இனியன் தலைமையேற்று வருகிறார். அரசினர் உயர்நிலைப்பள்ளி JRC ஏ சபினேஷ் தலைமையேற்று வருகிறார். AJC பப்ளிக் ஸ்கூல் JRC சி சுரேஷ்கர் தலைமையேற்று வருகிறார். ஜெயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி JRC தசாமூர்த்தி அவர்கள் தலைமையேற்று வருகிறார். ADM காலேஜ் NSS SK ஜெயஸ்ரீ அவர்கள் தலைமையேற்று வருகிறார். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் அணிவகுப்பை தலைமையேற்றுள்ள வந்துள்ள அணித்தலைவர்கள் அறிமுகம் செய்யும் அற்புதமான நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெறும். सहायक कंपनी कमांडर अर्पण అన్నట్టు కొంచెం పిండి ఉంది रोल कंपनी कमांडर रोल कंपनी कमांडर मित्र एनसीसी एंटी कमांडर इंडियन सिग्नल विलेज कमांडर Recondition coordinator Minister. down மரியாதைக்குரிய பெருமக்கள், march left guard பாடல் தொடங்குகிறது. தாய்மொழியை நேசிப்போம், தாய் நாட்டை நேசிப்போம், தாய்மொழியை இழிவாக நினைக்காதீர், தாய் நாட்டை உயர்வாக எண்ணுங்கள், கொண்டாடுவோம் குடியரசை. முதல் கலை நிகழ்ச்சி நடராஜன் தமயந்தி மேல்நிலைப்பள்ளி நாகப்பட்டினத்திலிருந்து தொடங்குகிறது. பாடல் ஒலிக்கட்டும், ஆடல் சிறக்கட்டும். இருந்தாலும் தாய் வீடு கொண்டாடு கொண்டாடு கும்பி கொட்டி வந்து கொண்டாடு. வளங்களால் இந்த நேரத்தில் நாகூர் கிரசன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் நம் தானம் தொம் ததானம் தொம் ததானம் சென்மையா வித்யாலயம் நாகப்பட்டினத்திற்காய் ஆடலும் சிறக்கட்டும். Hey
மண்ணை போற்றுகிற அற்புத நேரம் இது. அன்னை சத்யா அரசு காப்பகத்திலிருந்து அற்புத நடனம். இசைத்தட்டு சுழல்கிறது. இவர்களின் கால்கள் நடனம் பயில்கிறது. இதோ ஐவகை நிலங்களை பற்றி சொல்ல வருகிறார்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி அக்கரைப்பேட்டை. இசைத்தட்டு சுழலட்டும், ஐவகை நிலங்களாய் இவர்களுடைய நடனம் மிளரட்டும். முதலில் மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும். இதோ எங்கள் மருத நிலத்தின் குழந்தைகள் வேளாண்மை செய்வதை பாருங்கள். கிருஷ்ணராஜ் தொலைபேசியை பெற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து பரந்தாமன், தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் தன்னிருப்பு நிதி அழகு கூடத்திற்கான குளிர்சாதன வசதியை செய்வதற்கான நிதி உதவியினை பெற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை திருமதி புவனேஸ்வரி இலவச தையல் இயந்திரத்தை பெற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து பூங்கோதை திருமதி வள்ளி, திருமதி உஷா, திரு மணிகண்டன் இலவச பித்தளை தேய்ப்பு பெட்டியினை பெற்றுக் கொள்கிறார். திரு சுரேஷ் பித்தளை தேய்ப்பு பெட்டியினை பெற்றுக் கொள்கிறார். சுரேஷ், சுதர்சன் கால்நடை பராமரிப்புத்துறை 15. 14 சுரேஷ், 15 சுதர்சன் நாட்டுக்கோழி வளர்ப்பில். வேளாண்மை துறை 22 விஜயகுமார், மாநில வேளாண்மை வளர்ச்சி திட்டம் 23. 25 மனோகரன், 26 அன்பழகன், 27 விஜயன், 28 காட்கோ மூலமாக நடத்த தொகை வழங்கப்படுகிறது. சுற்றுலா வாகனம் வாங்குவதற்காக சதீஷ், ஏ கார்த்திகேயன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் பாராட்டு சான்றை பெறுகிறார். குடியரசு தின விழாவில் அடுத்து பாராட்டு சான்றை பெறுபவர் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரக உதவியாளர் முத்துக்குமரன் அவர்கள். முத்துக்குமரனை தொடர்ந்து தீபா உதவியாளர் உதவி இயக்குனர் ஊராட்சிகள் அலுவலகம் நாகப்பட்டினம். ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து பாராட்டு சான்றை அடுத்து பெற இருப்பது சாந்தி உதவியாளர் உதவி இயக்குனர் தணிக்கை அலுவலகம் நாகப்பட்டினம். தொடர்ந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையினுடைய உதவியாளர் வேல்ராஜ் அவர்கள் பாராட்டு சான்றை மரியாதைக்குரிய ஆட்சியர் பெறுகிறார்கள். தொடர்ந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் உதவியாளர் அருள் சிவம் அவர்கள் பாராட்டு சான்றை பெறுகிறார்கள். திரு வெங்கடேஷ் அவர்கள் ஊர் நல அலுவலர் நிலை 1 ஊராட்சி ஒன்றியம் கீழையூர் பாராட்டு சான்றை பெறுகிறார். தொடர்ந்து கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றிய ஈப்பு ஓட்டுநர் சுப்பிரமணியன் அவர்கள் பாராட்டு சான்றை பெறுகிறார்கள். தொடர்ந்து சிறப்பான பணிக்காக பாராட்டு பெறுபவர் எஸ் மகாலட்சுமி சுருக்கெழுத்து தட்டச்சர் உதவி இயக்குனர் ஊராட்சிகள் அலுவலகம். தொடர்ந்து தமிழ்ச்செல்வன் அலுவலக உதவியாளர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை நாகப்பட்டினம் அவர்கள் பாராட்டு சான்றை பெறுகிறார். சிறந்த பணிக்காக அடுத்து பாராட்டு சான்றை பெற அலுவலக உதவியாளர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அன்பழகன்
எல்லாம் ஒன்றா பார்க்குறதா கிருபா சந்தமிழ்ச்செல்வன் ஊராட்சி செயலர் செண்பகராயநல்லூர் வேதாரண்ய ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து அடுத்து பாராட்டு சான்றை மரியாதைக்குரிய ஆட்சியர் பெறுகிறார்கள். தொடர்ந்து சிறப்பான பணிக்காக பிரதாபராமபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பொறியாளர் எஸ் சிவராஜ் அவர்கள் பாராட்டு சான்றை பெறுகிறார்கள். தொடர்ந்து நாகப்பட்டினம் வலையமைப்பு பொறியாளர் வசந்த பிரகாஷ் அவர்கள் பாராட்டு சான்றை பெறுகிறார் தேசிய தகவலியல் மையத்தின் சிறப்பான பணிக்காக. தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் திருமதி கவிதா கண்காணிப்பாளர் மாவட்ட சமூக நல அலுவலகம் அவர்கள் பாராட்டு சான்றை பெறுகிறார். பாராட்டு சான்றோடு கூட என்னாலும் இந்த சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய மரக்கன்றுகள் வழங்கப்படுகின்றன. சமூக நலத்துறை சார்பில் தொடர்ந்து திருமதி கலைவாணி கணினி தொழில்நுட்ப நிர்வாகி ஒருங்கிணைந்த சேவை மையம் நாகப்பட்டினம் அவர்கள் பாராட்டு சான்றை பெறுகிறார்கள். திருமதி கோடீஸ்வரி வழக்கு பணியாளர் ஒருங்கிணைந்த சேவை மையம் நாகப்பட்டினம். திருமதி சுதா அலுவலக உதவியாளர் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் கலைஞர் வட்டாரம் பாராட்டு சான்றை பெறுகிறார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. தொடர்ந்து வேம்பு குழந்தைகள் மைய பணியாளர் திருக்கோளை மையம். மங்கையர்கரசி குழந்தைகள் மைய உதவியாளர் பண்டாரவாடை ஊராட்சி மையம். தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் வெங்கட்ராமன் அவர்கள் நன்னடத்தை அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர். தொடர்ந்து கமலவேணி திருமதி கமலவேணி ஆற்றுப்படுத்தினர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர். திருமதி சசிகலா கண்காணிப்பாளர் அன்னை சத்யா அரசு குழந்தைகள் இல்லம். ஜே சங்கீதா பாதுகாப்பு அலுவலர் நிறுவனம் சார்ந்த பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர். தொடர்ந்து மருத்துவர் இதா ஸ்ரீதர் அவர்கள் கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து பாராட்டு சான்று பெறுகிறார். கால்நடை உதவி மருத்துவர் கால்நடை மருந்தகம் கலைஞாயிரம் மருத்துவர் ஸ்ரீதர் பாபு. தொடர்ந்து மருத்துவர் ஹரிகிருஷ்ணன் கால்நடை உதவி மருத்துவர் கால்நடை மருந்தகம் குறிச்சி. தொடர்ந்து கால்நடை ஆய்வாளர் கால்நடை மருந்தகம் சிக்கல் விபி செந்தில்குமார். திரு ஆர் சுரேஷ் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கால்நடை மருத்துவமனை திருக்கோளை. திருமதி புனியம்மாள் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கால்நடை மருந்தகம் கத்தரிக்குளம். முனியம்மாள் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கால்நடை மருந்தகம் கத்தரிக்குளம். தொடர்ந்து மருத்துவர் ஆர் யோகன் இணை பேராசிரியர் பொது அறுவை சிகிச்சை அரசு மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி துறையின் சார்பில் பொது அறுவை சிகிச்சை மருத்துவர் அரசு மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினம் யோகன் அவர்கள். தொடர்ந்து ஜெனிட்டா கிறிஸ்டியானா துறை தலைவர் நோயியல் அரசு மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினம். மருத்துவர் சுகன்யா மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவத்துறை அரசு மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினம். தொடர்ந்து மருத்துவர் விஜயலட்சுமி அரசு மருத்துவ அலுவலர் சித்தா மாவட்ட அரசு மருத்துவமனை. தொடர்ந்து ஜாய் மனோகரி உதவி மருத்துவ அலுவலர் சித்தா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் திருப்பூண்டி. இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையிலிருந்து பாராட்டு சான்றை பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து அப்துல் மஜீத் அலுவலக கண்காணிப்பாளர் மாவட்ட சித்தா மருத்துவ அலுவலகம் நாகப்பட்டினம். தொடர்ந்து சுகப்பிரியா செவிலியர் மாவட்ட அரசு தலைமை சித்தா மருத்துவமனை நாகப்பட்டினம். தொடர்ந்து ராஜேஷ் மருந்தாளுநர் சித்தா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வடுகச்சேரி. திருமதி அமுதா மேசியர் அரசு மாவட்ட தலைமை சித்த மருத்துவமனை நாகப்பட்டினம். தேன்மொழி மருத்துவ கண்காணிப்பாளர் மாவட்ட அரசு தலைமை சித்த மருத்துவமனை நாகப்பட்டினம். தொடர்ந்து ரேவதி மருத்துவமனை பணியாளர் அரசு தலைமை சித்த மருத்துவமனை நாகப்பட்டினம். தொடர்ந்து சங்கீதா துப்புரவு பணியாளர் மாவட்ட அரசு தலைமை சித்த மருத்துவமனை நாகப்பட்டினம்.
தொடர்ந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்தியல் துறையிலிருந்து மருத்துவர் பத்மபிரியா, மருத்துவ அலுவலர், ஆரம்ப சுகாதார நிலையம் திருப்பூர். மருத்துவர் பத்மபிரியா, மருத்துவ அலுவலர், ஆரம்ப சுகாதார நிலையம் திருப்பூண்டி பாராட்டு சான்றை மரியாதைக்குரிய ஆட்சியரிடமிருந்து பெறுகிறார்கள். மருத்துவர் பி மணிசுந்தரம், மருத்துவ அலுவலர், ஆரம்ப சுகாதார நிலையம் திருமருகல். மருத்துவர் குமாரசாமி, மருத்துவ அலுவலர், ஆரம்ப சுகாதார நிலையம் வடவூர் குமாரராஜா. ரமேஷ்குமார், உதவியாளர், இணை இயக்குனர், சுகாதார பணிகள் அலுவலகம். திருமதி காந்தி, இளநிலை உதவியாளர், காந்திமதி, இளநிலை உதவியாளர், ஆரம்ப சுகாதார நிலையம் தேவூர். திருமதி பார்வதி, மருந்தாளர், ஆரம்ப சுகாதார நிலையம் வேளாங்கண்ணி. கற்பகம், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர், ஆரம்ப சுகாதார நிலையம் திருமருகல். தம்பி மைக் மாற்றி கொடுங்க. எட்டாவது அம்பிகாபதி, சமுதாய சுகாதார செவிலியர், ஆரம்ப சுகாதார நிலையம் கரியாப்பட்டினம். ரேவதி, திருமதி ரேவதி, பகுதி சுகாதார செவிலியர், ஆரம்ப சுகாதார நிலையம் வலிவலம். திரு மணிமாறன், சுகாதார ஆய்வாளர், ஆரம்ப சுகாதார நிலையம் கரியாப்பட்டினம். தொடர்ந்து பாராட்டு சான்றை பெற திருமதி எஸ் கீதா, கிராம சுகாதார செவிலியர். மருத்துவர் MM சத்தியமூர்த்தி அவர்கள், மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையிலிருந்து சிறப்பான பணிக்காக. நாகூர் அரசு மருத்துவமனை செவிலியர் திருமதி மஞ்சு. தொடர்ந்து கருப்பம்பலம் அரசு மருத்துவமனை செவிலியர் ஜே சரண்யா. கருப்பம்பலம் அரசு மருத்துவமனை ஆய்வக நுட்புணர் எம் துரைராஜ். திருக்கோவளை அரசு மருத்துவமனை உதவி மருத்துவர் எஸ் ஞானகுரு. திருக்கோவளை அரசு மருத்துவமனை செவிலியர் திருமதி ராஜேஸ்வரி. தொடர்ந்து கே ஸ்டாலின், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், அரசு மருத்துவமனை திருக்கோவளை அவர்கள் பாராட்டு சான்றை பெற்றுக் கொள்கிறார்கள். மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையில் அடுத்து பாராட்டு சான்றை பெற மருத்துவர் முகமது அபுபக்கர், உதவி மருத்துவர், அரசு மருத்துவமனை கீழ்வேலூர் அவர்கள். தொடர்ந்து கீழ்வேலூர் அரசு மருத்துவமனை செவிலியர் திருமதி எஸ் சாந்தி. தொடர்ந்து நாகப்பட்டினம் இணை இயக்குனர், நலப்பணிகள் அலுவலக உதவியாளர் செல்வராஜ். தொடர்ந்து இணை இயக்குனர், நலப்பணிகள் அலுவலக ஓட்டுநர் ராஜா. சிறப்பான பணிக்காக ஓட்டுநர் சதீஷ். ஓட்டுநர் திரு சரவணகுமார். தொடர்ந்து அவசர கால மருத்துவ உதவியாளர் வி ஞானசேகரன் அவர்கள். அவசர கால மருத்துவ உதவியாளர் பவானி. பவானியை தொடர்ந்து ஓட்டுநர் ஜி.வி. கார்த்திகேயன். ஓட்டுநர் டி. கிருஷ்ணமூர்த்தி அடுத்து பாராட்டு சான்றை பெற வருகிறார். தொடர்ந்து மருத்துவ அலுவலர் மருத்துவர் பி. அருண் பிரசாத். சிறப்பான பணி. ராமஜெயம், குறுவட்ட அலுவலர், வட்ட அலுவலக வேதாரண்யம். தொடர்ந்து வேதாரண்யம் வனச்சரக அலுவலர் அயூப் கான். தொடர்ந்து நாகப்பட்டினம் வன உயிரின காப்பாளர் அலுவலக உதவியாளர் திரு நித்யானந்தம். நாகப்பட்டினம் வன உயிரின காப்பாளர் அலுவலக உதவியாளர் மனோகரன். வனத்துறையிலிருந்து பாராட்டு சான்றை பெற்றுக் கொள்கிறார்கள். வனச்சரக அலுவலக நாகப்பட்டினம் வன காப்பாளர் சிலுவை தாஸ். வேதாரண்யம் வனச்சரக அலுவலக வன காப்பாளர் தவக்குமார்.
சிலுவைதாஸை தொடர்ந்து தவக்குமார், திரு சி நாகூரான் மிகை பணியிட வனக்காவலர், வனச்சரக அலுவலகம், வேதாரண்யம். நாகப்பட்டினம் வனச்சரக அலுவலக வனக்காவலர் சுதாகர். சுதாகரை தொடர்ந்து வேதாரண்யம் வனச்சரக அலுவலக வேட்டை தடுப்பு காவலர் லோகநாதன் அவர்கள். தொடர்ந்து தமிழ் வளர்ச்சித் துறையிலிருந்து பாராட்டு சான்றை பெறுவதற்காக தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் அலுவலக தட்டச்சர் திருமதி இஸ்மத் பர்ஜாம். தொடர்ந்து கருவூலத்துறையிலிருந்து பாராட்டு சான்றுகள் வழங்கப்படுகின்றன. மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து பாராட்டு சான்றை பெற நாகப்பட்டினம் மாவட்ட கருவூல அலுவலர் திரு இரா நாகராஜன். ஜெயமணி இளநிலை உதவியாளர், மாவட்ட கருவூலம், நாகப்பட்டினம். தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட கருவூல அலுவலக உதவியாளர் அருமை கண்ணு. நாகப்பட்டினம் மாவட்ட கருவூல விப்ரோ பணியாளர் திரு ராஜேஷ் அவர்கள். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதிய புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் வீரமணி அவர்கள். தொடர்ந்து தொழில் வணிகத்துறையின் சார்பில் பாராட்டு சான்றை பெற இருப்பவர் பேம சரவணன், உதவி இயக்குனர், தொழில் கூட்டுறவு, மாவட்ட தொழில் மையம், நாகப்பட்டினம். தொடர்ந்து மாலதி, கண்காணிப்பாளர், மாவட்ட தொழில் மையம், நாகப்பட்டினம். தொடர்ந்து உதவி வேளாண்மை அலுவலர் அனீஸ் அவர்கள். வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம், வேதாரண்யம். தொடர்ந்து வேளாண்மை துறையிலிருந்து மணிமாறன், உதவி வேளாண்மை அலுவலர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம், நாகப்பட்டினம். தொடர்ந்து காளிதாஸ், உதவி வேளாண்மை அலுவலர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம், கீழ்வேலூர். வி சதீஷ்குமார், இரவு காவலர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம், நாகப்பட்டினம். தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சந்திரசேகர், உதவி செயற்பொறியாளர், நாகப்பட்டினம். தொடர்ந்து பால்வளத்துறையின் சார்பில் சந்திரா கருப்பம்புலம், PVRT, கீதா சக்திவேல், இடையாத்தக்குடி. பால்வளத்துறையின் சார்பில் கோடீஸ்வரி ராஜேந்திரன். சந்திராவை தொடர்ந்து கீதா சக்திவேல். கோடீஸ்வரி ராஜேந்திரன், சக்திவேல் காளிமுத்து. நமச்சிவாயம் ராதாகிருஷ்ணன். சிறப்பான பணிக்காக மருத்துவர் பாண்டியராஜன் அவர்கள் பாராட்டு சான்றை பெற்றிருக்கிறார்கள். அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பாண்டியராஜன் அவர்கள் சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றை பெறுகிறார்கள். அடுத்து தன்னார்வலர்களுக்கு சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்படுகிறது. திட்டச்சேரி சமூக ஆர்வலர் அப்துல் ரஷீத் அவர்கள். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றை பெறுகிறார். தொடர்ந்து பட்டுக்கோட்டை விதை அறக்கட்டளை நிறுவனர் காந்திராஜன் என்கிற சக்திகாந்த். தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட வளர்ச்சி மற்றும் சமூக நல அமைப்பு, நாகப்பட்டினம் மாவட்ட வளர்ச்சி மற்றும் சமூக நல அமைப்பு பாராட்டு சான்றை பெறுகிறார்கள்.
தொடர்ந்து சிறப்பான பணிக்காக கோடியக்காடு மனோகரன், மனோகரனை தொடர்ந்து வீரபத்ரன், கோடியக்காடு அரிய வகை ஆமை இனமாக இருக்கக்கூடிய ஆலிவர் ஆமை இனங்களை அழியாமல் பாதுகாப்பதற்கு மாவட்ட வனத்துறையோடும் மாவட்ட நிர்வாகத்தோடும் சிறப்பான பணிபுரிந்தமைக்காக மனோகரன், வீரபத்ரன் ஆகியோர். தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இல்லந்தேடி கல்வி பால இரணியன் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்துவதில் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து செயல்பட்டமைக்காக பால இரணியன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பாராட்டு சான்றை பெறுகிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய நாகப்பட்டினம் வட்டார ஒருங்கிணைப்பாளர் அசோக், திருமருகல் வட்டார ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் அவர்கள், இல்லந்தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து செயல்பட்டமைக்காக கீழ்வேலூர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பாலாஜி, சுரேஷ்குமாரை தொடர்ந்து பாலாஜி வட்டார ஒருங்கிணைப்பாளர் கீழ்வேலூர், கீழையூர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் ரவிக்குமரன் அவர்கள், தலைஞாயிறு வட்டார ஒருங்கிணைப்பாளர் நெடுமாறன். தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகள் தேசிய அளவில் கலந்து கொண்ட மாணவி பிரவீன் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர். ஈட்டி எறிதல் போட்டியில் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்த பிரவீன் RVS மெட்ரிகுலேஷன் பள்ளி வேதாரண்யம். அல்லமான் கிருஷ்ணன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கால்பந்து போட்டியில் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்தவர் சக்திவேல். ஆகில் கால்பந்து போட்டியில் சிறப்பிடம் பிடித்த மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்த அல்லமான் கிருஷ்ணன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த ஆகில், அஸ்மான் அலி, பாலச்சந்திரன், அஸ்ரூல், முகமது ஆசிப், ஜாவித் அகமது, வெற்றி கவின், அப்துல் ரஹ்மான், ஆசிப், அனில்குமார், முகமது ஷாவுல், முகமது யூசுப், சக்தி, துஷ்யந்த், சபர், முகமது மஃபரிஸ் இவர்கள் அல்லமான் கிருஷ்ணன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஏனங்குடி மாணவர்கள் மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் 3ஆம் இடம் பிடித்தார்கள். தொடர்ந்து அரசு மேல்நிலைப் பள்ளி வேட்டைக்கார நெருப்பு சந்தியாஸ்ரீ அரசு மேல்நிலைப் பள்ளி வேட்டைக்கார நெருப்பு மாணவி மாநில அளவிலான கலைத்திருவிழா போட்டியில் ஓவியப் போட்டியில் 3ஆம் இடம் பிடித்தவர். மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமிருந்து பாராட்டு சான்றை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் ஏனங்குடி அல்லமான் கிருஷ்ணன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கால்பந்து போட்டியில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்தமைக்காக. சந்தியாஸ்ரீ அரசு மேல்நிலைப் பள்ளி வேட்டைக்கார நெருப்பு கலைத்திருவிழா போட்டியில் மாநில அளவில் ஓவியப் போட்டியில் 3ஆம் இடம் பிடித்தமைக்காக பாராட்டு சான்றை பெறுகிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பெருமையை மாநில அளவில் நிலைநாட்டியமைக்காக. தொடர்ந்து அரசு உயர்நிலைப் பள்ளி கலசம்பாடி அற்புதராஜ் நடனப் போட்டியில்
மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்த அற்புதராஜ் அரசு உயர்நிலைப்பள்ளி கலசம்பாடி. ஆலன் நாகப்பட்டினம் மாவட்ட மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஆலன் பாடல் போட்டியில் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்தவர் ஆலன் மாதிரி மேல்நிலைப்பள்ளி நாகப்பட்டினம். தொடர்ந்து சிவபரணி ஸ்ரீ கங்கலாஞ்சேரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சிவபரணி ஸ்ரீ கதை சொல்லுதல் போட்டியில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார் கலசம்பாடி கங்கலாஞ்சேரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர். பாப்பா கோயில் அரசு உயர்நிலைப்பள்ளி தீபன். பாடல் போட்டியில் மாநில அளவில் 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் பிடித்தவர் தீபன் அரசு உயர்நிலைப்பள்ளி பாப்பா கோயில். ஆஷா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி. கடம்பங்கை புனைதலில் மாநில அளவில் முதலிடம் பிடித்தவர் மகரந்த் நாகப்பட்டினம் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி. ஈட்டு எறிதலில் வில்வித்தை போட்டியில் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்த மகரந்த். இளஞ்சேரன் திருக்குவளை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி. இலக்கிய மன்ற பேச்சு போட்டியில் வெளிநாடு சுற்றுலா செல்வதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற மாணவர் இளஞ்சேரன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருக்குவளை. நடனத்தில் கலந்து கொண்டவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் விரைவாக வருகிற கிரசன்ட் நாகூர் கிரசன்ட் நடராஜன் தமேந்தி மேல்நிலைப்பள்ளி சார் நாங்க பாருமா இல்லங்க பாருங்க. அக்கரைப்பேட்டை கீர்த்திகை இருக்கீங்களா? அக்கரைப்பேட்டை அன்பரசி நாகூர் மாவட்டம் அப்துல் ரஹ்மான் வருகை தந்திருப்பேன். வருகை தர கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சின்மயா வித்யாலயை தொடர்ந்து அன்னை சத்யா அரசு காப்பகம். அக்கரைப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து நாகூர் மாடர்ன் மெட்ரிக். இல்ல இங்க பாருங்க தொடர்ந்து வேட்டைக்காரனூர் பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்கு வேட்டைக்காரனூர் பகுதியில் கண்காணிப்பு கேமரா திருவாளர் ஷரீப் அவர்கள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்கு துணை புரிந்தமைக்காக பாராட்டி சட்டை பெறுகிறார். நன்றி. இந்த சிறப்பு மிகுந்த 75வது குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் அவர்தம் விருந்தினர் பெருமக்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற இந்த நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நடத்தி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் நன்றி. நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு நன்றி.
நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய கூடுதல் ஆட்சியர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட வன அலுவலர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அலுவலர் பெருமக்கள், அனைத்து துறை சார்ந்த அலுவலர் பெருமக்கள், நிகழ்வுகளை தளபதியாய் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களின் நேர்முகோதியாளர் பொது உள்ளிட்ட துணை ஆட்சியர் பெருமக்கள், வட்டாட்சியர் பெருமக்கள், அனைத்து துறை அலுவலர் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சினைந்த நன்றி. கலை நிகழ்ச்சியை தந்திருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளை சார்ந்த நிர்வாகத்தினர், தலைமை ஆசிரியர், முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சினைந்த நன்றி. நிகழ்வுகளை ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஊடகத்துறையினருக்கு நெஞ்சினைந்த நன்றி. நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தியிருக்கக்கூடிய அனைத்து துறை அலுவலர் பெருமக்களுக்கு நெஞ்சினைந்த நன்றி. நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பினை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நெஞ்சினைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வு நிறைவாக அதை நாடாவிட்டால் ஏது வீடு நிகழ்வின் நிறைவாக நாட்டுப்பண் இசைக்கிறது. நாட்டுப்பண்ணுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த நாள் நினைப்போம், இன்ப அருவியில் குளிப்போம், வாழ்க்கை சந்தனம் தேய தேய சரியாக மணப்போம், மீண்டும் சந்திப்போம். நாட்டுப்பண் இசைக்கிறோம். கலை நிகழ்ச்சி பொறுப்பாசிரியர்கள் மட்டும் வந்திருக்கு. முடிச்சு